கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 8ஆம் தேதி எபிசோடுக்கான நாளைக்கான ப்ரொமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்திக் ஜெயிச்சுட்டு மேடையில் நிற்கிறாரு. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி நீ இந்த அளவுக்கு சூப்பராக போட்டு ஓட்டுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா எனக்கு இதெல்லாம் கை வந்த கலமா அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஆடியோ பாதம் கேட்குறாரு. அப்புறம் என்ன, சின்ன பாஸ் சொன்ன மாதிரியே இந்த கம்பெனி 3 பேர் மேலே எழுதிடலாமா அப்படின்னு. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, கொஞ்சம் கலந்து பேசலாமா அப்படின்னு. ரெசார்ட்டோட ஓனரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம அபிராமி நேராக அருணாச்சலத்தை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாருங்கள் இந்த ரெசார்ட்டை வேணான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் கேட்குறாரு, இங்கே பாருமா ஏன் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த ரெசார்ட் எனக்கு சரியாக வரும்னு தோணவே இல்லை. உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, இது மாதிரி அருண் வேறு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலம் சொல்கிறாரு, அப்படியே அபிராமி நம்ம இப்போவே வேணான்னு சொன்னோம்னா ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு 1 வீக் கழித்து சொல்கிறோம்னு சொல்லுவோமே அப்படின்னு. அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அருணாச்சலம் நேராக ஆடியபாதம் இருக்கிற இடத்துக்கு வராங்க. எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ ஆடியபாதம் கேட்குறாரு, அப்புறம் என்ன இந்த ரெசார்ட்டை உங்கள் மருமகள் பேரில் எழுதிடலாமா அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு வாரம் எங்களுக்கு டைம் கொடுங்களேன், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆடியபாதம் செமையாக ஷாக் ஆகுறாரு. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் ஃபேமிலியாக கலந்து பேசி முடிவெடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆடியபாதமும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அருணாச்சலம் நேராக அபிராமிக்கிட்ட கேட்குறாரு, எதுக்காக அப்படி சொன்ன, உண்மையான காரணம் தான் என்ன அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த பொண்ணுங்க மேலே இந்த ரெசார்ட்டை எழுதுறது எனக்கு பிடிக்கல, இவளுகளுடைய ஆட்டம் அதிகமாயிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலம் சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிற, சொத்து புறா 3 பேர் மேலே தானம்மா இருக்குது, நான் என்றைக்காவது அப்படி நினச்சிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, என்னங்க நாங்களும் நீங்களும் வேறு, ஆனால் இவளுகளோட எண்ணமே வேறுங்க, தீபா ஐஸ்வர்யாலாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாரு அபிராமி, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் பிள்ளைங்க உன்னை விட்டு விலக தான் போகிறாங்க. அவங்களுக்கான பாதையை நீ தான் ஏற்படுத்தி கொடுக்கணும், இப்போவே அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலமும் சரி அப்படின்னு சொல்கிறாரு.